டைம் பார்த்தீங்கன்னா 1:50 ஆகுது. ஒரு வழியாக பேக்கிங், செயின் லூப் எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. அண்டு பைக்லேருந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ஒன்று வருது சின்னதாக. ஸோ அது என்னென்ன ஊருக்கு போய் தான் பார்க்கணும். எதுவும் இல்லையே. போலாமா? ஆமாம், குதிரையில் ஏறி உட்கார்ற மாதிரி இருக்குது. ஓகே பாய். ஓகே, ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்கு மறக்காமல் வந்து சேரும். ஓகே, வீடியோ பண்ணும்போது இது ஒரு தலைவலி ரோட விட்ருவேன். அண்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:50 ஆகுது. இங்கேருந்து எங்களோட ஸ்டேக்கு பார்த்திங்கன்னா 186 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 186 182 தெரில. பரவாயில்ல, டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டிருந்தா தான் வெயில் தெரியுது. இது அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் வெயில் அந்தளவுக்கு தெரியல. யாரோ கோவா பிள்ளைங்க போல். I don't recommend any RE users to change their silencer. Stock is better than anything. ஓகே, ஸோ இந்த சர்ச் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச்சில் இருந்து நம்ம அப்படியே ஒரு யூ எடுத்து ரைட் சைடுக்காக போகணும். ஓ மை காட், எல்லாத்தையும் பண்ணால் ஆர்ன் வயரை சுட்ட முட்டாண்டே. இது வேறு அடிக்கடி அவுந்துருது கரும்பு. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒன் வேவாக இருக்குது. ஸோ உஷாராக தான் ஓட்டணும். இந்த ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது அழகுக்காக மாட்டினது ஒரே அவஸ்தையாக இருக்குது. என்னால் ஒழுங்காகவே மேப் பார்க்க முடியல. சூப்பர், வேறு லெவல். அண்டு விலாக் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஒரு சண்டே, மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே 4 days இந்த விலாகே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட என் லேப்டாப்பில் இருக்க எல்லா ஸ்டோரேஜையும் பார்த்தீங்கன்னா உறிஞ்சிடுச்சு. இப்போ லேப்டாப்பில் வெறும் 4 GB தான் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து ஷார்ட்டாக தான் எடுக்க போகிறேன். அண்டு வந்த வழியாக இருக்கும் பட்சத்தில் நான் போகிற வழியாக காட்ட மாட்டேன். அப்பப்போ மட்டும் இது மட்டும் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் மேபி ட்ரோன் ஷாட் எதனா இருந்தால் பார்க்கணும். ஓகே, இந்த கோவா சீரீஸ் அப்புறம் கர்நாடகா சீரீஸ்லாம் எப்படி இருந்துச்சு, என்ன ஏதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்து கரெக்டாக பண்ணுறோமா இல்லை ஏதாவது மிஸ் பண்ணுறோமா ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி போடுறதுன்றது வெரி 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 நியூ. அண்ட் ஐம் என்ன சொல்கிறேன், நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு விலாகர் தான். எனக்கு எதுவுமே பெருசாக தெரியவும் செய்யாது. ஸோ நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நோ ப்ராப்ளம். நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நல்லா இல்லைனா நல்லா இல்லை, சிம்பிள். ஓகேங்களா? இப்போ செம்மையாக இருக்குல்ல. என்னடா அது களிமண்ணா தண்ணியாடா? பார்த்தீங்களா, கோவா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் தான் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 kilometers தான் வந்திருப்பேன். டைம் வந்து பார்த்திங்கன்னா 2:40 கிட்ட ஆகிடுச்சு. செம்ம டிராஃபிக்கு. அண்டு பார்த்திங்கன்னா விளாக் பண்ணுற மூடே இல்லை சுத்தமாக. ஒரு மாதிரி பாடி ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. எக்ஸாஸ்ட் என்னவோ விளையிட்ருக்கேன். சூப்பராக இருக்குல்ல. இந்த திலீப் பில்டிகான் இந்த கம்பெனி தான் பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லா சிட்டிலையும், ஐ மீன் கோவாவில் இருக்க எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா பிரிட்ஜு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் நைட்டு வரும்போது நிறையா பார்த்தோம். இப்போது 1-2 தான் பார்க்குறோம். வேறு ரூட் வழியாக போயிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் ஹைவேக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 154 kilometers இருக்குது. அதான் எக்ஸாக்டாக 30 kilometers பாஸ் பண்ணி வந்துருக்கோம். நான் ஸ்டாப்பாக 30 kilometer வந்ததுக்கே நம்மளுக்கு கை காலெல்லாம் வலிக்குது. ஸோ தட்ஸ் இட். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கடை. ராஸ்பெரி 1998 நான் பிறந்ததுலேருந்து இந்த கடை நடத்துகிறாங்கப்பா. அவங்க பார்த்தீங்களா க்ளவுட்ஸு என்ன சம்பவம் இருக்க போகுதுன்னு தெரில. ஐயோ.
ஓகே கிளம்பலாம். பிரேக்கும் முடிஞ்சிருச்சு. ஓகே டேய் ஹாரன் வயரை மறுபடியும் டைட் பண்ண வரேன்ட்டேன். 60 கிலோமீட்டர் போகணும். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3:40. ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய பிரேக் இது. ஆக்சுவலாக 40 மினிட்ஸ் கிட்ட பிரேக் எடுத்துட்டோம். பட்டு தேவையான பிரேக் தான். ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் காட் ரோட்டில் ஓட்ட போகிறோம். நார்மல் ரோட்டில் 60 கிலோமீட்டர் ஓட்டுறதுன்றது வேறு, காட் ரோட்டில் ஓட்டுறது வேறு. அது நீங்கள் வந்து பார்ப்பீங்க எப்படி என்ன மொழி பிதுங்குதுன்னு பார்ப்பீங்க. பா சன்னு பார்த்தீங்கன்னா 2 கிளவுடி பிரிச்சுக்கிட்டு உள்ளே வருது. வேறு லெவலில் இருக்குது. அம்மா ஓகே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காட் ரோட்ஸில் ஓட்டிகிட்ருக்கேன். ஒரு 30 கிலோமீட்டர்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இதில் ஓட்டிகிட்ருக்கோம். அந்த பிரேக் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 1 ஹவருக்கு 1 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கனெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோட்ஸ் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெஹிக்கிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ சன்செட் பார்த்திங்கன்னா எனக்கு ரைட் சைடில் ஆகிட்டுருக்கு. அண்ட் இந்த ஃபாரஸ்ட்டை பார்த்திங்கன்னா நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். செம்மையாக இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு, செம்ம அடர்த்தியாக இருக்குது. அதே சமயத்தில் ரோட்ஸும் பார்த்திங்கன்னா என்ன எதனால் இப்படி பேட்சி ஆச்சுன்னு தெரியல. ஸோ அதை அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை போல் சில டைம். ஏன்னா இந்த ரோட்ஸில் வரவங்க பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு 60லேயாவது வருவாங்க கண்டிப்பாக. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சடன் பிரேக்லாம் கொடுக்க முடியாது, ஒரு பெரிய பள்ளம் வந்துருச்சுன்னா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய இடத்துல. ஸோ உஷாராக தான் ஓட்டணும் இந்த ரோட்லலாம். நானுமே உஷாராக தான் ஓட்டணும். ஏன்னா ஏற்கனவே 2-3 பள்ளத்தில் டப்புன்னு விட்டுட்டேன். ஐயோ இந்த வண்டி மட்டும் இல்லைன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ கூட பாருங்கள் ஏங்க அவன் போயிட்டோம், போக மாட்டான். அதுதான் ஒரு பிரச்சனை. பா எப்படி வராங்க பார்த்தீங்களா ஆப்போசிட்டில். அவ்வளோதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இறங்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பட் ஆனால் ஏறுறதுன்றது வந்து முந்தானேற்று நைட்டு கோவா வர வழியில் செத்துட்டோம். என்னடா இது இவ்வளோ இதாக இருக்கே, இருட்டு. ஓகேங்களா, இங்கே ஒரு தெருவிளக்கு கூட ஒன்றும் கிடையாது. ஸோ ஆப்வியஸாக வழக்கமாக எங்களுக்கு ஆகிறது தான் இருட்டில் என்ன ஆகுமோ அதுதான். ஒரு டெஸ்டினேஷனுமே பார்த்திங்கன்னா இருட்டில் தான் போய் சேருவோம். ஸோ இந்த வாட்டியாவது கொஞ்சம் வெளிச்சத்துக்கு முன்னாடியே போயிடுவோம் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் கிட்டே இருக்குது. ஸோ எப்படின்னு தெரில, ஏன்னா 5 மணி ஆக போகுது கிட்டத்தட்ட. சாரி 4:30 ஆக போகுது. இன்னும் பார்த்திங்கன்னா வெளிச்சமும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே எப்படியாச்சும் ஒரு 60-70 கிலோமீட்டராவது கவர் பண்ணிடணும் 6 மணிக்குள்ளே. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. பயப்படாதா, வந்தால் மட்டும் என்னடா பண்ண போகிறாங்க? இது என்ன பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாடா? ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாடா அது? இல்லை அவன் அப்போ விட்டு இடமா அது? டைம் வேஸ்ட்டு, டென்ஷன் ஆகும், இந்த மாதிரி கடுப்பாக ஏறு. அம்மா நம்ம கிளம்பினோடனே அவனும் கிளம்புறான்.
ஓகே ஓகே. ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கடல் இருக்குது, ஸோ அது எதாவது தெரியும்னு நினச்சேன். பட் ஆனால் அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, ஸோ தெரிய மாட்டேங்குது. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ரோடுக்கே 25 கிலோமீட்டர் அண்ட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 99 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 4:40 ஆகுது. நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி டைமிங்கை கீப்பப் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் வேஸ்ட் பண்ணிடுறோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா நோ பிரேக், டைரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். வா, அந்த கலரை நம்ம எப்படியாச்சும் சிஸ்டமில் கொண்டு வந்துடுறோம். என்ன கலருங்க, பட் குளிரும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா 2 நாளாக பார்த்தீங்கன்னா வெயிலில் காஞ்சிக்கிட்டு இருந்தோம், மறுபடியும் குளிருக்கு வந்துட்டோம். இதுக்கப்புறமா குளிரும் தான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸில் ரூம் வந்துடும். ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வேறு லெவல் திகிலாக இருக்குது. பா பா பா, தவளை தான் ஃபுல்லாக. ஓகே, ஓகே ஓகே. இன்னும் ஒரு 250 மீட்டர்ஸ். ஐயோ ஒன்றுமே தெரியலையே. எங்கெல்லாம் ரூம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்களேன். இதான் அங்கே இருக்கா? அதோ இருக்கு, வேற லெவலு. மண்ணுடா. ஐயோ ஐயோ, பார்த்தீங்கன்னா இதான் எங்களோட ஸ்டே. ஓகே, பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. இதுதான் நம்ம வந்து இன்னைக்கு ஸ்டே பண்ண போகிற ரூம். ஆக்சுவலி ரூம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது, பீச் கிட்ட இருக்குது. ஆனால் இது என்ன பீச்சுன்னு தான் தெரில. ஸோ ஏசி ரூம் தான், 810 for 2 person ஒரு நைட். அஜாவா. சாப்பாடு தான் இங்கேயும் கொள்ள காசு விற்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முருடேஷு எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 to 30 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இப்போ போக்குறது இல்லை. ஸோ இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்படியே முருடேஸ்வர் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து வேறு ஒரு டெஸ்டினேஷன் போக போகிறோம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இந்த வேலையை தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பாய்.